இன்னைக்கு நாட்டுக்கோழி ரசம். நாட்டுக்கோழி ரசம். இரும்புல அதிகமாக சளி பிடிச்சிச்சா, அதனால ஒரு ரசம் வைக்கலான்ட்டு. நாட்டுக்கோழி ரசமா? அதை போய் க்ளீன் பண்ணிட்டாரு. சரி, க்ளீன் பண்ணிட்டு வாங்க. ரசத்துக்கு இந்த மாதிரி சின்ன கோழியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஆமாம், பாருங்க, சூப்பராக கோழி பொசிக்கு தீச்சாச்சு. கோழி பொசுக்கி சூப்பராக அடுப்பில் வச்சு தீச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டு கழுவி கட் பண்ணி கொடுத்தாக்கா ரசம் வைப்பீங்க. ஆமாம், சரி. நம்மளுது உங்களுது. கட் பண்ணுங்க. நம்ம சூப்பராக கறி கட் பண்ணி எடுத்தாச்சு. கறி கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ரசம் வைக்க ரெடி ஆகணுமா? ஓகே, ரெடி ஆகிடுறேன். ரசம் வச்சு கொடுத்தா சளிக்கு நல்லா இருக்கும். சரி, வச்சு கொடுத்துட்றேன். சமைக்க ரெடி ஆச்சா? ஓகே. கோழி ரசம் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, லவங்கம், பட்டை, லவங்கப்பூ, அப்புறம் ஜீரகம், மிளகு கொட்டை, அப்புறம் அரிசி, சோம்பு, கொத்தமல்லி, அரை ஸ்பூன் கடலை பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இதெல்லாம் தேவைப்படுது. ஒரு பீஸ் தேங்காய். ஓகே. இப்போ இவங்களெல்லாம் நல்லா வறுத்துக்கணும்.